محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாய் இங்கு குழுமி இருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் அருளினால் புனிதம் நிறைந்த பராத்தினுடைய இந்த இரவில் அல்லாஹுவின் அருளை, பரக்கத்துகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் பள்ளிவாசலில் நாம் எல்லாம் ஒன்று கூடியுள்ளோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவினுடைய மகத்துவத்தினால், பரக்கத்தினால் நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்தருள்வானாக. நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் குன்றா வளத்தையும் பரக்கத்தையும் பரிபூரண உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் வாழ்க்கையில் நிம்மதியை மலரச் செய்வானாக. கடும் வியாதிகளை விட்டும் பாதுகாப்பானாக. குறிப்பாய் அவனுக்கு பிடித்தமான அடியார்களாய் வழிபட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாய் ஆக்குவானாக. வாழுகின்ற காலத்தில் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மறுமையில் நாயகத்தினுடைய ஷஃபாஅத்தை பெற்ற மக்களாயும் இன்னும் குடும்பத்தோடு பெருமானாரோடு சுவனத்தில் இருக்கக்கூடிய நற்பாக்கியவான்களாய் நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, திருக்குர்ஆனில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை படைத்ததற்குண்டான காரணத்தை குறிப்பிடுவான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு சொல்கிறான். மனிதனை படைத்ததின் நோக்கம் அவனை வணங்க வேண்டும், அவனை வழிபட்டு நடக்க வேண்டும், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அல்லாஹுவின் ஹலாலை அவன் ஏவியதை ஏற்றும் விளக்கியதை விலகியும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனித சமுதாயத்தை அல்லாஹு படைத்தான். அவனை வணங்குவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட நாம் வழி மாறி தடம் மாறி பாவங்கள் என்கிற அந்த சாக்கடையில் உலர ஆரம்பிக்கிற போது, அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிற போது நம்மை திருத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சில வேகத்தடைகளை நம் வாழ்க்கையில் வைக்கிறான். வேகத்தடைகள் என்ன செய்யும்? வேகமாய் வண்டியில் போகுபவர்களை வேகத்தடைகள் கொஞ்சம் நிதானப்படுத்தும், கொஞ்சம் கவனக்குறைவாய் இருப்பவர்களை கவனப்படுத்தும், விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பவர்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டும். இதையெல்லாம் வேகத்தடைகள் செய்யும். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் வேகத்தடைகளாய் சில புனித இரவுகளை ஆக்கியிருக்கிறான். புனித இரவுகள் அல்லாஹுவை மறந்து கவனமற்றவர்களாய் இருக்கின்ற நம்மை இறைவனின் பக்கம் கவனப்படுத்தும். அல்லாஹுவை மறந்து நாம் நரகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் விழிப்புணர்வு ஊட்டி, நரகத்தை குறித்துண்டான விழிப்புணர்வை ஊட்டி சுவனத்தின் பக்கம் செல்லக்கூடிய வழிகளை நமக்கு திறந்து வைக்கும். இதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இது போன்ற புனித இரவுகளை இந்த உம்மத்தினர்களுக்கு மாத்திரம் கொடுத்திருக்கிறான்.
இது போன்ற புனித இரவுகள் முன் சென்ற உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் இல்லை. இந்த உம்மத்திற்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருள் ரஹ்மத் லைலத்துல் கத்ர் போன்ற இரவுகள். லைலத்துல் மேராஜ் என்கிற இரவு, நாம் வீட்டிருக்கக்கூடிய ஷபே பராத் என்று சொல்லப்படக்கூடிய ஷஅபானுடைய 15ஆம் நாளான பராத்தினுடைய இரவு. உலமாக்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினர்களாக நமக்கு அல்லாஹ் வழங்கிய இரவுகளிலேயே ஆகச் சிறந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. 1000 மாதங்களை விட அந்த ஓர் இரவு சிறப்பு வாய்ந்தது. லைலத்துல் கத்ர் இரவுக்கு அடுத்தபடியாய் சிறந்த இரவு எது என்றால் ஷஅபானுடைய 15ஆம் இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு அடுத்தபடியாய் ஆகச் சிறந்த இரவு. காரணம், அவ்வளவு மகத்துவங்களை, சிறப்புகளை, நற்பாக்கியங்களை அல்லாஹ் இந்த இரவிலே வைத்திருக்கிறான் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். என்னவெல்லாம் அல்லாஹ் இந்த இரவிலே வைத்திருக்கிறான், அதனுடைய பெயர்களின் ஊடாய் இந்த சிறப்புகளையும் மகத்துவங்களையும் நாம் பார்க்கலாம். இந்த இரவுக்கு மிக முக்கியமான ஒரு பெயர் லைலத்துத் தக்தீர், விதிகள் நிர்ணயம் செய்யப்படக்கூடிய இரவு என்று பெயர். விதிகள் இந்த இரவில் தான் நிர்ணயம் செய்யப்படுகிறதா? நாம் அறிந்திருப்போம், மனிதனை அல்லாஹ் படைப்பதற்கு முன்பாகவே மனிதனுக்குண்டான எல்லா விதிகளையும் அல்லாஹ் நிறைவு செய்து விட்டான், எழுதிவிட்டான். யாரு எப்பொழுது பிறப்பார், எப்பொழுது இறப்பார், எந்த இடத்தில் இறப்பார், யார் இந்த உலகத்தில் எவ்வளவு ஆண்டு காலம் வாழ்வார்கள், யாரோடு யாருக்கு திருமணம் நடக்கும், அவருக்கு என்ன குழந்தை பிறக்கும், எல்லா விஷயங்களும் நாம் பிறப்பதற்கு முன்பே அல்லாஹுவால் முடிவு செய்யப்பட்டு விட்டது. லவ்உல் மஹ்ஃபூல் என்கிற ஏட்டிலே எழுதப்பட்டு விட்டது. பிறகு இந்த இரவில் ஏன் விதிகள் முடிவு செய்யப்படக்கூடிய இரவு என்று சொல்ல வேண்டும்? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹகீம். இந்த இரவில் தான் மதிநுட்பம் நிறைந்த எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பிரித்து கொடுக்கிறான். அப்படி என்றால் என்ன பொருள்? ஏற்கனவே அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருந்த அந்த விதிகள் லவ்ஹுல் மஹ்ஃபூலுடைய ஏட்டிலிருந்து ஒரு வருடத்திற்கு தேவையான விஷயங்களை மாத்திரம் மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் பிரித்து கொடுக்கிறான். சிலரிடத்திலே மரணத்தினுடைய பொறுப்பை ஒப்படைப்பான், சிலரிடத்திலே ரிஸ்கினுடைய பொறுப்பை ஒப்படைப்பான், சிலரிடத்திலே நம்முடைய அமல்களுக்குண்டான பொறுப்பை ஒப்படைப்பான். இப்படி ஒரு வருடத்தில் யார் பிறப்பார், யார் இறப்பார், யாருக்கு எவ்வளவு சம்பாத்தியம் கொடுக்க வேண்டும், ரிஸ்கை கொடுக்க வேண்டும், இந்த வருடத்தில் மாத்திரம் யாருக்கு குழந்தை பிறக்கும் என்கிற எல்லா செய்திகளும் ஒரு வருடத்திற்குண்டான விஷயங்கள் மாத்திரம் அல்லாஹ் மலக்குமாரிடத்தில் பிரித்து கொடுக்கிறான். பிரித்து கொடுக்கிற போது விதிகளை தன்வசம் வைத்திருப்பவன் அல்லாஹ், விதிகளை இயற்றியவன் அல்லாஹ். இயற்றியவனுக்கு மாற்றுகின்ற உரிமை இருக்கத்தானே செய்யும். யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் விரும்பியதை லவ்வுல் மஹ்ஃபூலில் இருந்து அழிக்கிறேன், நான் விரும்பியதை அப்படியே விட்டுவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லா ஆதிக்கங்களையும் சர்வ வல்லமையும் படைத்த அல்லாஹ் தான் இயற்றிய விதியை மாற்றுவதற்கும் அதிகாரம் படைத்தவன். எனவே அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் பிரித்து கொடுக்கிற போது சில வேளை நாம் செய்யக்கூடிய அமல்களை பார்த்து, நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை பார்த்து அல்லாஹ் நம் விதியிலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஒருவர் 40 வருஷம் தான் வாழணும்னு அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருந்தான். லவ்வுல் மஹ்ஃபூல் ஏட்டிலே இப்படி இருந்தது. அவருடைய வணக்கத்தை பார்த்து, அவருடைய பிரார்த்தனையை பார்த்து அல்லாஹ் 40-20 வருடம் கூட்டி 60ஆகவும் மாற்றலாம். இப்படிப்பட்ட மாற்றங்கள் கூட இந்த இரவில் நடக்கும் என்பதனால்தான் இந்த இரவுக்கு பெயர் லைலத்துத் தக்தீர், விதிகள் நிர்ணயம் செய்யப்படக்கூடிய இரவு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மாற்றங்கள் எல்லாம் இந்த இரவில் நடக்கிறது என்பதனால்தான் இந்த துஆவை பிரதானமாய் செய்தார்கள். நம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன் குன்த கதப்தனி ஷகியன், யா அல்லாஹ், என்னை துர்பாக்கியவான் என்பதாய் உன்னுடைய ஏட்டிலே எழுதியிருந்தால் ஃபம்ஹுனி, அதை நீ அழித்து விடு. வக்துபுனி சஈதன்,
என்னை நர்பாக்கியம் பெற்றவன் என்பதாய் மாற்றி எழுது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கணும் இந்த இரவுல, யா அல்லாஹ் என்னை கெட்டவேன்னு மோசமானவேன்னு உன் விதியில எழுத்திருந்தால், பாவி என்று எழுதியிருந்தால் தயவு செய்து அதை அழித்துவிட்டு சாலிஹான மனிதனா என்பதாய் உன்னுடைய ஏட்டிலே எழுதுவை என்பதாய் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட விடுதிகள் எல்லாம் திருத்தி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இரவில் இருப்பதினால் லைலத்துல் தக்தீர் என்கிற பெயர். இந்த இரவுக்கு இன்னொரு பெயர் லைலத்துல் குஃப்ரான், மன்னிப்புகள் வழங்கப்படக்கூடிய இரவு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய பிரபலியமான ஹதீஸ், பெருமானாரோடு நான் படுத்திருந்தேன், நாயகம் என்னோடு உறங்கிக் கொண்டிருந்தார்கள், திடீரென்று கண் விழித்து பார்த்தேன், பக்கத்தில் படுத்திருந்த பெருமானார் காணவில்லை. எங்கே போனார்கள் என்று ஒவ்வொரு வீதியாய் போய் தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல. கடைசியாய் ஜன்னத்துல் பகி என்கிற கபுர்ஸ்தானுக்கு போய் பார்த்தேன். அங்கே இறந்தவர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்துவிட்டு பெருமானார் கேட்டார்கள், ஆயிஷாவே ஆயிஷாவே அல்லாஹும் ரசூலும் உனக்கு அநியாயம் செய்து விடுவார்கள் என்று பயப்படுகிறா என்று கேட்டாங்க. ஆம், இல்லை நாயகமே, நீங்க வேற மனைவிமார்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்களோ நான் நினைச்சேன், அதனால்தான் நான் வந்து பார்த்தேன் நாங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஆயிஷா இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? இந்த இரவில் தான் அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான். முதல் வானத்துக்கு இறங்கி வந்து பனூ கலபு கூட்டத்தாருக்கு சொந்தமான ஆடுகளினுடைய அதனுடைய தோள்களில் இருக்கக்கூடிய ரோமங்களின் எண்ணிக்கையை விட ஒரு மனிதன் அதிகமான பாவங்களை செய்திருந்தாலும் மன்னிப்பதற்கு தயாராய் அல்லாஹ் இருக்கிறான். அப்பேற்பட்ட மன்னிப்புகளை அல்லாஹ் வாரி வழங்கக்கூடிய இரவுதான் இந்த இரவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். சாதாரணமாய் ஒரு ஆடு இருக்கிறது, அதை தோலை நாம் ஒரு கைப்பிடி பிடித்தோம் என்றால் எத்தனை முடிகள் இருக்கும் என்று நம்மால் எண்ண முடியுமா? எண்ண முடியாது. ஒரு கையளவுக்கு முட்டான முடியே எண்ண முடியாது என்றால் ஒரு ஆட்டினுடைய தோளிலே, ஒரு ஆட்டுடைய உடல் முழுக்க எவ்வளவு ரோமங்கள் நிறைந்திருக்கும். அதிலும் குறிப்பாய் அரபுலகத்தில் இருந்த அந்த பனூ கலபு என்கிற கூட்டத்தாரிடத்தில் இருந்த ஆடுகளின் ரோமங்கள் மிகவும் அடர்த்தியானதாய் இருக்குமாய், அதிகமானதாய் இருக்குமாய். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல எத்தனையோ ஆடுகள் இருந்தாலும் குறிப்பிட்டு சொன்னார்கள், பனூ கலபு கூட்டத்தாருக்கு சொந்தமான ஆடுகளில் அதனுடைய தோளிலே இருக்கக்கூடிய ரோமங்களின் எண்ணிக்கையை விட அந்த அளவும் கூட சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை விட அதிகமாய் ஒரு அடியான் பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் இந்த இரவிலே மன்னித்து விடுவான் என்று பெருமானார் சொன்னார்கள் என்றால் இந்த இரவு அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய இரவு. எனவே இந்த இரவிலே பிரத்யேகமாய் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வணக்கங்களில் ஒன்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை வேண்டுவது. செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் மன்னித்து விடு என்று ஒரு அடியான் கேட்டுவிட்டால் அந்த பாவங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அது மழை அளவு இருந்தாலும் சரி, வானத்தின் அளவு இருந்தாலும் சரி, கடலின் நுரையை விட அதன் எண்ணிக்கையை விட அதிகமானதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் யார் என்று எதில் இருப்பவர் பார்ப்பது கிடையாது, மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான், மன்னித்து விடுகிறான். அப்படி நாம் மன்னிப்பை வேண்டுகிற போது நாம் நிய்யத் செய்ய வேண்டும், இனிமேல் இந்த பாவத்தை திரும்ப செய்ய மாட்டேன் என்கிற நிய்யத்தில் மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், ஒருத்தர் நுழைஞ்சு எல்லாத்துக்கும் அறிவிப்பு செஞ்சாரு, தெருவா பாவ மன்னிப்பு சீட்டு வச்சிருக்குது, கோவில்ல கொடுக்கப்படுகிறது, யாருக்கெல்லாம் வேணுமோ வந்து வாங்கிக்கோங்கன்னு அறிவிப்பு செய்தார். யாரு பாவ மன்னிப்பு சீட்டு வாங்குறாங்களோ அவங்க பாவங்களுக்கெல்லாம் அது பரிகாரமாய் போயிடும், செய்த பாவத்தை நினைச்சு அவர் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை என்று அறிவிப்பு செய்தார். செஞ்சதுதான் தாமதம். கோவில்ல மிகப்பெரிய கூட்டம் கூடிவிட்டது, பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கணும்ட்டு பெரிய கியூ நிக்குது. இவருக்கு சந்தோஷம், எப்படியாவது நம்முடைய கல்லா இன்னைக்கு நிரம்பிருண்டா என்ற சந்தோஷத்துல எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்பு சீட்டு விற்க ஆரம்பிச்சாரு. 100 ரூபா 100 வித்துக்கிட்டே இருந்தாரு, எல்லாம் வாங்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு நடுவுல ஒருத்தர் வந்தாரு, 200 ரூபான்னு நீட்டினாரு. என்னப்பா 100 ரூபா தான் பண்ணாரு, இல்ல 200 2 தாங்கன்னு 200 ரூபா நீட்டினாரு. சரி, வந்த வரைக்கும் லாபம், அவன் 1 வாங்கினா என்ன, 2 வாங்கினா என்ன, 3 வாங்கினா என்ன, கொடுப்போன்னு சொல்லி அவர் 2 கொடுத்துட்டாரு. அவனும் போயிட்டான்.
எல்லா பாவ மன்னிப்பு சீட்டும் காலி ஆயிருச்சு, கள்ளப்பட்டி நிரம்பிருச்சு. ஆனால் மக்கள் கூட்டம் மட்டும் அந்த இடத்தை விட்டு நகரல. கூட்டம் கடுமையா இருக்கு. சொன்னாரு, மறுபடியும் நாளைக்கு வரேன், மீதி உள்ள நபர்களுக்கெல்லாம் நாளைக்கு தரேன்னு சொல்லி சந்தோஷமா பல்வேறு கனவுகளோட ஆசைகளோட அந்த கல்லாப்பட்டி எடுத்து அவர் போனாரு. போயிட்டே இருக்கும்போது எதிரில் ஒருவர் வந்தார். வந்து, நான் யாரு தெரியுதான்னு கேட்டாரு. யாருப்பா நீ? எதுவும் இல்லை, நீங்க கோயில வித்துட்டு இருந்தீங்களா பாவ மன்னிப்பு சீட்டு, ஒருத்தர் மட்டும் 2 வாங்கினார்ல, அந்த 2 வாங்கினவன் தான் நானு. அப்படியா, சரி, இவனுக்கு இன்னொன்னு தேவை போல, அதான் வந்து நிக்கிறான்னு இவருக்கு மனசுல எண்ணம். இப்ப என்கிட்ட எல்லாம் காலி ஆயிடுச்சுப்பா, நாளைக்கு நான் வருவேன், உனக்கு இன்னொன்னு தரேன்டாரு. நாளைக்கு நீ வருவது இருக்கட்டும், முதல்ல நீ உயிரோடு இருப்பியான் பாரு. நான் 2 வாங்கினேன். ஏன் தெரியுமா? 1 நான் செஞ்சு முடிச்ச பாவங்களுக்காக பரிகாரமா வாங்கினேன். இன்னொன்னு எதுக்கு தெரியுமா? உன்னை கொல்ல போற இந்த பாவத்துக்காக பரிவாரம் வாங்கினேன். அவனுக்கு கொன்னுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போனான். எதுக்கு சொல்கிறேன்? மன்னிப்பு வேண்டுகிற போது இனிமேல் செய்வேன் என்கிற எண்ணத்தில் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்க கூடாது. இனிமேல் யா அல்லாஹ், இந்த பாவத்தின் பக்கம் நான் தலை வைத்தும் கூட படுக்க மாட்டேன் என்கிற எண்ணத்தில் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்க ஆரம்பித்தோம் என்றால் நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுவான். இந்த இரவுக்கு பெயர் லைலத்துல் குஃப்ரான். அதே போல் லைலத்துல் பராஆ மிக பிரபலியமாய் சொல்லப்படக்கூடிய ஒரு இரவு, விடுதலைக்குரிய இரவு என்று பெயர். ஏன் இந்த பெயர்? நிறைய நபர்களை அல்லாஹ் நரகத்தில் இருந்து விடுதலை செய்வதால் இந்த இரவுக்கு லைலத்துல் பராஆ என்பதாய் பெயர். ஏராளமான மனிதர்களை, நரகத்திற்கு சொந்தமானவர்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறான். முஹம்மது இப்னு அப்துல்லா என்கிற ஒரு பெரியார், அவர் சொல்கிறார், என்னுடைய நண்பர் அபு ஹப்ஸ் என்பவர் இறந்து போனார். கபரில் அடக்கம் செய்யப்பட்டது. சுமார் 8 மாத காலமாய் அவரை நான் ஜியாரத் செய்யாமலே இருந்தேன். என் மனதில் ஒரு வருத்தம், இவ்வளவு நாளாச்சே ஜியாரத்தே நம் நண்பரை செய்யலையே, சரி நாளைக்கு போய் ஜியாரத் செய்யலாம் என்று நினைச்சிட்டு இருந்தேன். அன்றைய இரவு நான் படுக்கைக்கு சென்று தூங்கினேன். கனவிலே என்னுடைய நண்பர் காட்டப்பட்டார். அவர் பார்த்தேன், முகம் மாறியவராய் மஞ்சளித்த நிறத்திலே இருந்தார். நான் அவரிடத்தில் கேட்டேன், ஏன் உன் முகம் மாறி இருக்குப்பா? உலகத்தில் இருந்தபோது அழகிய தோற்றத்தில் இருந்தாயே, உன் முகம் பார்ப்பதற்கு லட்சணமாயிருந்தது, இப்பொழுது ஏன் மாற்றம் ஏற்பட்டிருக்குதுன்னு கேட்டேன். உடனே என் நண்பர் அபு ஹப்ஸ் சொன்னார், கபரிலே என்னை வைத்துவிட்டு எல்லோரும் போய்விட்டீர்கள். அப்பொழுது ஒரு மலக்கு வந்தார். வந்து, யா ஷேக் சூ, தீய மனிதரே, தீய மனிதரே என்று என்னை அழைத்து இந்த உலகத்தில் நான் செய்த எல்லா பாவங்களையும் எனக்கு முன்பாய் நிறுத்தினார். நான் செய்த எல்லா தவறான செயல்களையும் என் கண்களுக்கு முன்பாய் நிறுத்தினார். நிறுத்திவிட்டு அவர் வைத்திருந்த ஒரு குச்சியை கொண்டு என்னை அடித்தார். அந்த குச்சி என் மேனியில் பட்டதும் நெருப்பை கொண்டு சூடு போட்டால் எப்படி இருக்கும் அதுபோல் என் உடல் வேதனையை அனுபவித்தது. அதற்கு பின்பாய் கபர் என்னிடத்தில் பேசியது. கபர் என்னிடத்தில் கேட்டது, அல்லாஹ் உனக்கு எவ்வளவு உபகாரங்களை செய்தான், எவ்வளவு நிஅமத்துகளை செய்தான், அதையெல்லாம் மறந்து கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம பாவம் செய்வதற்கு உனக்கு எப்படிடா மனம் வந்தது என்று கபர் என்னிடத்தில் பேசியது. பிறகு கபர் என்னை நெருக்கியது. என் எலும்புகள் உடைந்தன, என் மூட்டுக்கள் நொறுங்கின, எல்லாம் கடுமையாக வேதனை தரப்பட்டது. இப்படியே ஒவ்வொரு நாளும் வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. கடைசியாய் ஷஅபானுடைய பிறை பிறந்தது. பிறை பிறந்ததோனே இன்னொரு மலக்கு வந்து அறிவிப்பு செய்தார், இவரை விட்டும் அதாபை நீக்கி விடுங்கள், இவருக்குண்டான அதாபை இதோடு முடித்து விடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? ஷஅபான் மாதத்தின் ஒரே ஒரு இரவை இவர் ஹயாத்தாக்கி இருக்கிறார். இரவிலே அல்லாஹ்வை நின்று வணங்கியிருக்கிறார், பகலிலே நோன்பு நோற்றிருக்கிறார். ஷஅபான் முழுக்க அல்ல, ஷஅபானின் ஒரே ஒரு இரவில் இவள் அமல் செய்திருப்பதின் காரணத்தினால் அல்லாஹ் உத்தரவு போட்டு விட்டான், இவரை விட்டும் அதாபை நீக்கும்படி என்று அவர் அறிவிப்பு செய்தார். எனக்கு சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொன்னார். அல்லாஹுடைய அருளுக்குரித்தான மனிதனாய் நான் மாறிப்போனேன் என்று அவர் சொன்ன செய்தியை கிதாபுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய, இப்படி இந்த மாதத்தினுடைய பரக்கத்தினால், இந்த இரவினுடைய பரக்கத்தினால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திற்கு தகுதியானவர்களை கூட நரகத்தில் இருந்து விடுதலை செய்து சுவனத்திற்குள் நுழைப்பதினால் இந்த இரவுக்கு பெயர் லைலத்துல் பராஆ, பராத்துடைய இரவு,
விடுதலைக்குரிய இரவு என்று பெயர். மிக முக்கியமாய் இன்னொரு பெயர் லைலத்துல் இஜாபா, துஆக்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இரவு என்று அர்த்தம். இந்த இரவில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வணக்கம் துஆ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மிக பிரபலியமான ஹதீஸ், லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தின் 15ஆம் இரவு வந்துவிட்டால் அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து கேட்கிறான், அலாமி முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிருலஹ், யாராவது மன்னிப்பை வேண்டுபவர்கள் இருக்கிறீர்களா? மன்னிக்கிறேன். அலாமி முஸ்தர்ஸிகின் ஃபஅர்ஸுக்ஹு, யாராவது ரிஸ்கை தேடுபவர்கள் இருக்கிறீர்களா? கொடுக்கிறேன். அலாமி முப்தலன் ஃபுஆஃபிஹி, யாரேனும் சோதனையால் பீடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்களா? நான் ஆரோக்கியத்தை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் ஃபஜ்ர் வரை கேட்டுக்கொண்டே இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். இந்த இரவு முழுக்க அல்லாஹ் அடியார்களிடத்தில் கேட்கிறான், யாருக்கு என்ன தேவையோ கேளுங்கள், நான் நிவர்த்தி செய்கிறேன், கொடுப்பதற்கு நான் தயார், கேட்பதற்கு நீங்கள் தயாரா என்று இந்த இரவிலே அல்லாஹ் கேட்கிறான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், 5 இரவுகளில் அல்லாஹ் துஆக்களை தங்குதடையின்றி அங்கீகரிக்கிறான். 1, ஜும்ஆவுடைய இரவிலே அல்லாஹ் துஆக்களை அங்கீகரிக்கிறான். 2 பெருநாட்களுடைய இரவிலே அல்லாஹ் துஆக்களை அங்கீகரிக்கிறான். ரஜபுனுடைய முதல் இரவிலே அல்லாஹ் துஆக்களை அங்கீகரிக்கிறான். பராத்தினுடைய இந்த இரவில் ஒரு அடியான் எதை கேட்டாலும், கூடுமான என்ன விஷயங்களை கேட்டாலும் அல்லாஹ் அதை கொடுத்து விடுகிறான் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிய செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, துஆக்கள் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம். அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் துஆ என்று சொல்லலாம். நாம் நினைத்தால் துஆவை கொண்டு எதையெழுமானுமானம் சாதித்து விட முடியும். சாதிக்க முடியாத விஷயங்களையும் கூட துஆவினால் சாதிக்க முடியும். அவ்வளவு பெரிய சக்தியை, ஆற்றலை அல்லாஹ் துஆவுக்கு வழங்கியிருக்கிறான். ஒரு அடியான் துஆவின் மூலமாய் 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வுடைய அரிஷை உழுக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் துஆவுக்கு வைத்திருக்கிறான். ஒரு எறும்பு கூட நுழைய முடியாத கோட்டைக்குள் துஆ நினைத்தால் ஒரு அடியான் துஆவினால் நுழைந்து விட முடியும். அவ்வளவு பெரிய சக்தி துஆவுக்கு இருக்கிறது. துஆ எவ்வளவு பெரிய வலிமை படைத்தது, ஆற்றல் படைத்தது என்று வழங்கணும். ஒட்டுமொத்த ஊரும் உலகமும் நமக்கு எதிராய் நிற்கிறது. நம் கரத்தில் ஒரே ஒரு ஆயுதம் இருக்கிறது, துஆ என்கிற ஆயுதம். படைபலம் இல்லை, ஆள்பலம் இல்லை, ஆயுத பலம் இல்லை. துஆ என்கிற ஒரு ஆயுதம் இருந்தால் போதும், அந்த ஊரையும் உலகத்தையும் நான் ஜெயித்து விடலாம். குர்ஆன் பேசக்கூடிய உண்மை வார்த்தைகள். குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே கஹ்ஃப் வாசிகள், குகைவாசிகள் என்கிற ஒரு வரலாற்றை பதிவு செய்கிறான். தகியானுஸ் என்கிற ஒரு மன்னர், அவர் செல்கிற இடத்தெல்லாம், எந்த ஊரின் மேலெல்லாம் படையெடுக்கிறாரோ அந்த ஊர் மக்களை வெற்றி கொண்டு அந்த ஊர் மக்களை தன்னுடைய மதத்திற்கு மாற்றி விடுவார். தகியானுஸ் என்கிற மன்னர் அந்த ஊர் மக்களை நிர்பந்தமாய் தன்னுடைய மதத்தை ஏற்கும்படி, கொள்கையை ஏற்கும்படி செய்து விடுவார். அப்படித்தான் இவர் குகைவாசிகள் வாழக்கூடிய ஊருக்கு புகுந்தார். அந்த ஊரை வெற்றி கொண்டார். அந்த ஊர் மக்களை எல்லாம் தன்னுடைய மதத்திற்கு மாற்றினார். ஆனால் 7 நபர்கள், 7 வாலிபர்கள் மாத்திரம் இஸ்லாத்தை விட்டுவிடவில்லை, ஈமானை விட்டுவிடவில்லை, தௌஹீதை விட்டுவிடவில்லை. ஒரே ஓரிரை கொள்கையில் அவர்கள் நிலைத்து நின்றார்கள். இந்த செய்தி அந்த மன்னருக்கு போனது. அந்த மன்னர் 7 வாலிபர்களை அழைத்து பேசினார். நீங்கள் மதம் மாறிடணும், இல்லை என்றால் கொன்று விடுவேன், அவகாசம் தருகிறேன், யோசித்து சொல்லுங்கள் அனுப்பிட்டார். அவகாச காலம் முடிய நெருங்கிய போது அந்த 7 வாலிபர்களும் கூடி ஒரு முடிவெடுத்தார்கள். இந்த ஊர்ல இதுக்கு மேல இருந்தா ஒன்று கொல்லப்படுவோம், அல்லது மன்னருடைய வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு நம்முடைய ஈமானை இழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு உள்ளாவோம். 2ல ஏதாவது ஒன்றுதான் நடக்கணும். இந்த ஊர் தேவையில்லை, மக்கள் தேவையில்லை, நாம் இந்த ஊரை விட்டு வெளியேறி செல்லலாம் என்று சொல்லி ஊருடைய எல்லைக்கு போனால் அங்கே ஒரு குகை இருந்தது. குகைக்குள் நுழைந்தார்கள். 300 வருடங்கள் அல்லாஹ் தூங்க வைத்தான். அதோடு மாத்திரமல்ல, 300 வருடங்களுக்கு பின்பாய் எழுப்பினான் அல்லாஹ். உயிரோடு எழுந்தார்கள். வாலிபர்களாய் தூங்கியவர்கள் வாலிபர்களாய் எழுந்தார்கள்.
குகைக்குள் அவர்கள் சென்றதற்கு பின்பு எந்த மன்னனாலும் அந்த மன்னனின் படைகளாலும் அந்த குகையை நெருங்க முடியவில்லை. ஒட்டுமொத்த ஊரை விட்டும் அந்த படைகளை விட்டும் அந்த நபர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். அவர்களை விட்டும் அந்த நபர்களை மறைத்து வைத்தான் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். யோசிக்கிறோம், 300 வருடங்கள் அவர்கள் தூங்கியது, அந்த படைகள் இருந்தும் அவர்களை பாதுகாத்தது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அற்புதங்கள், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் என்று பார்க்கிறோம். இந்த அற்புதம் ஏன் நடந்தது, எதனால் நடந்தது? குர்ஆன் சொல்கிறது, அந்த மன்னருடைய அடிச்சாத்தியத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அந்த நபர்கள் கிளம்பி செல்கிற போது, தங்கள் பயணத்தை குகை நோக்கி துவங்கிய போது துஆ செய்தார்கள். இது அவள் ஃபித்யத்து இலல் கஹ்ஃபி ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. குகையை நோக்கி அவர்கள் சென்ற நேரத்தில், பயணிக்க துவங்கிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்பே உன் ரஹ்மத்தை எனக்கு கொடுத்து விடுவாயாக, வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, நேரான பாதையை எங்களுக்கு லேசுபடுத்தி தருவாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு புறப்பட்டதின் விளைவாய், ஒரு காரியத்தை முன்னெடுக்கிற போது அதன் துவக்கத்தில் ஆரம்பத்தில் துஆவை முன்வைத்ததின் விளைவாய் அல்லாஹ் அந்த அற்புதத்தை கொடுத்தான், தன் உதவியை கொடுத்தான். அந்த எதிரிகளிடம் இருந்தும் ஊரிடம் இருந்தும் படைகளிடம் இருந்தும் அல்லாஹ் அவர்களை மறைத்து பாதுகாத்தான். அல்லாஹ்வின் பேருதவி அவர்களுக்கு துஆவினால் கிடைத்தது. துஆவினால் எல்லோருடைய கண்களிலும் மண்ணை தூவினார்கள் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல ஒரு பணிப்பெண் இருந்தார்கள். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பைத்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃபாரி அன்ஜானி. இந்த பைத்தை எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் கேட்டாங்க, ஏம்மா எப்ப பார்த்தாலும் இந்த பைத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால் ஒரு ஊர்ல ஒரு வீட்டில் நான் வேலை செஞ்சேன். அந்த ஊர் மக்கள் முழுக்க எல்லோரும் இறை மறுப்பாளர்கள், அந்த வீட்டில் உள்ளவர்களும் இறை மறுப்பாளர்கள், அங்கே ஒரு முஸ்லிம்கள் கூட கிடையாது. அப்படி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் அந்த வீட்டை சார்ந்த ஒரு சிறுமி தான் அணிந்திருந்த கழுத்து மாலை, நல்ல விலை உயர்ந்த மாலை, அதை ஒரு இடத்துல வச்சுட்டு அது வெளியே போயிருச்சு. கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த மாலை காணாம். காரணம், அந்த மாலை சிவப்பு நிறத்தில் இருந்ததினால் பருந்து ஒன்று வந்து அது இறைச்சி என்று நினைத்து அதை எடுத்துக்கொண்டு போய்விட்டது, பறந்து சென்று விட்டது. அதை தேடி தேடி பார்த்தாங்க, யாருக்கும் கிடைக்கவில்லை. கடைசியில் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க அந்த வீட்டார்கள், இந்த பெண்மணி தான் அந்த மாலையை திருடி இருக்கணும், இந்த பெண்மணி தான் தான் ஒளித்து வைத்திருக்க வேண்டும், இவள் தான் திருடி இருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்து என்னை பரிசோதித்தார்கள், சோதித்து பார்த்தார்கள். கடைசியாய் என் ஆடைகளை எல்லாம் உரிந்து என்னை நிர்வாணமாக்க வேண்டும் என்கிற ஒரு சூழல் வந்தபோது நான் மனதார அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தேன். யா அல்லாஹ், எல்லாவற்றையும் அறிந்தவன் நீ, நான் நிரபராதி என்பதையும் அறிந்தவன் நீ, திருடவில்லை என்பதை அறிந்தவன் நீ, எனவே என்னை நிரபராதி என்பதை அவர்களுக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டு, நீ வெளிப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் மனதார பிரார்த்தித்தேன். அந்த உடனே அந்த நேரத்தில் எந்த பருந்து கொத்தி சென்றதோ அதே பருந்து அந்த ஆபரணத்தை கொண்டு வந்து அங்கே போட்டது. அதைத்தான் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா, யௌமல் விஷாஹி, ஆபரணம் தொலைந்த அந்த நாளிலே, மின் ஆஜிபி ரப்பினா, என் ரப்பினுடைய மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. அலா, என்ன தெரியுங்களா? இன்னஹு மின் பல்தத்தில் குஃபாரி அன்ஜானி, இறைமறுப்பாளர்கள் சூழ்ந்த ஒரு ஊரிலே நான் இருந்தேன், இறைமறுப்பாளர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வீட்டிலே இருந்தேன். அன்ஜானி, அப்படி இருக்கிற போதும் கூட அல்லாஹ் என்னை பாதுகாத்தான் என்கிற அந்த கவிதையை நான் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று அந்த பெண்மணி சொல்ல செய்தியை பார்க்கிறோம். ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலும் மாட்டிக்கொண்டாலும் சரி, சிக்கிக்கொண்டாலும் சரி, சிரமங்களில் அவன் சிக்குண்டு தவித்தாலும் சரி, அதில் இருந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதராலும் காப்பாற்ற முடியாது, அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் ஒருவன் தான் காப்பாற்ற முடியும். எப்பேற்பட்ட ஆபத்துகள் இருந்தாலும் அதில் இருந்து மீட்டு எடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய சக்தி,
துவாவுக்கு உண்டு என்பதை விளங்க வேண்டும். இவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த துவாவை நாம் விளங்கி இருக்கிறோமா? உண்மையாகவே துவாவினுடைய சக்தியையும் பவரையும் நாம் உணர்வோமே ஆனால் ஒரு காலத்திலும் துவா செய்வதற்கு நாம் தவறிவிட மாட்டோம். ஆனால் நம் வாழ்க்கையில் இன்றைக்கு துவா என்பது முதல் தேர்வாக இல்லை, முதல் நிலை தேர்வாக இல்லை, 2ஆம் நிலை தேர்வாக தான் இருக்கு. யோசித்து பாருங்கள். எந்த சிரமம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் எடுத்தவுடனே ரப்பிடத்துல கையேந்து யா அல்லாஹ் இந்த பிரச்சனை வந்து விட்டது காப்பாத்துன்னு கேட்டிருக்கிறோமா? முதலாவதா என்ன செய்வோம்? நம்முடைய சரௌண்டிங்ல சுற்று வட்டாரத்தில் நம் உறவினர்களில் இந்த பிரச்சனையில் இருந்து நம்மை மீட்டு கொண்டு வருபவர் யாரேனும் இருக்கிறாரா என்று பார்ப்போம். இல்லை என்றால் நம் நட்பு வட்டாரத்தில் இருக்கிறார்களா பார்ப்போம். இல்லை என்றால் நமக்கு தெரிந்தவர்களுக்கு தெரிந்தவரின் மூலம் இந்த காரியம் நிறைவேறுமா என்று பார்ப்போம். எல்லா முயற்சிகளையும் செய்து காரியம் கைகூடவில்லை என்று வருகிற போதுதான் 2 கையை தூக்கி அல்லாட்ட கேட்போம், யா அல்லாஹ் பிரச்சனை வந்துருச்சு காப்பாத்திருன்னு சொல்லி. யோசித்து பாருங்கள். ஒரு நோய் வருகிறது, எடுத்தோனே அல்லாட்ட கேட்க மாட்டோம். முதல் நிலையாய் நாம் செய்யக்கூடிய வேலை என்ன? மருத்துவரை அணுகுவோம். மருத்துவரை அணுகுவது தவறில்லை. இங்கே 2ஆம் நிலையாய் துவா இருக்கிறது என்பதுதான் விஷயம். முதலாவதா மருத்துவர்கிட்ட போவோம், மாத்திரை வாங்குவோம், ஊசி போடுவோம், சரியாச்சுன்னா சரி, இல்லை என்றால் இன்னொரு மருத்துவரை அணுகுவோம். அவரிடத்திலும் சரியாகவில்லை என்றால் 3ஆவதாய் தான் அல்லாஹ்விடத்தில் வருவோம். யா அல்லாஹ் இவ்வளவு பெரிய நோய் வந்துருச்சு, எப்படியாச்சும் இந்த நோயிலிருந்து எனக்கு குணமாக்கிரு, ஷிஃபாவை தந்துரு அப்படின்னு துவா கேட்போம். துவா என்பது நம் வாழ்க்கையில் 2ஆம் கட்டமாய் 3ஆம் கட்டமாய் இருக்க வேண்டிய ஒன்று அல்ல, அது முதல் தேர்வாய் இருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் துவாவுடைய மகத்துவத்தை, அதனுடைய சக்தியை, ஆற்றலை புரியாததின் விளைவாய் இன்றைக்கு அது நம் வாழ்க்கையில் ஏதோ 10-11 ஆகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, சின்ன சின்ன தேவைகளுக்கும் கூட உங்கள் ரப்பிடத்துல கையேந்துங்க. உங்கள் வீட்டிலே உப்பு இல்லை, உப்பு தீந்துருச்சு, பெருமானார் சொல்லிக்கிறார்கள், முதலாவதாய் அல்லாஹ்விடத்தில் உப்பை கேள், அல்லாஹ்விடத்தில் உப்பை கேள். உன் செருப்பு வார அறிந்து விட்டது, நீ போனால் தைத்துக் கொள்ளலாம், இருந்த போதில் முதலாவதாய் அல்லாஹ்விடத்தில் கேள், பிறகு உன் முயற்சியை மேற்கொள் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பார்க்கிறோம். உப்பு நம் வாழ்க்கையில் அற்பமான வஸ்து, உப்பு நம் வாழ்க்கையில் மலிவான வஸ்து. எங்க போனாலும் இலகுவாக கேட்கும், யார்கிட்ட கேட்டாலும் ஓசியில கொடுத்துருவாங்க. மளிகை கடையில் கூட வீதியில் தான் வைத்திருப்பார்கள், உள்ள வச்சிருக்க மாட்டாங்க. கடையெல்லாம் போட்டினாலும் உப்பை மட்டும் வச்சுட்டு போயிடுவாங்க. காரணம், அவ்வளவு அற்பமான வஸ்து. அதை திருடுபவன் கூட அவன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தான் வெளியே வைத்து விடுகிறார்கள். அந்த உப்பு உன் வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும், உனக்கு தேவைப்பட்டாலும் அதை கூட அல்லாஹ்விடத்தில் கேள் என்றார்கள். என்றால் என்ன பொருள்? எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய முதல் நிலை தேர்வாய் அல்லாஹ் இருக்க வேண்டும், அவனிடத்தில் நீ கையேந்த வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நாம் படைத்தவனிடத்தில் கையேந்துவதற்கு யோசிக்கிறோம், ஆனால் படைப்பினங்களிடத்தில் கையேந்துவதற்கு வெட்கப்படுவது கிடையாது, படைப்பினங்களிடத்தில் கையேந்துவதற்கு யோசிப்பது கிடையாது. மனிதர்களை விட மனிதனை படைத்த அல்லாஹ் தான் எல்லா நிலைகளிலும் சிறந்தவனாக இருக்கிறான். மனுஷன்கிட்ட கேட்கிறதுக்கும் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மனிதர்களிடத்தில் எத்தனை முறை கேட்க முடியும்? ஒருத்தர்கிட்ட 2 முறை கேட்கலாம், 3ஆவது முறை கேட்கலாம். 4ஆவது முறை போய் கேட்டா அவர் என்ன நினைப்பாரு? இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைக்க மாட்டாரு. நம்ம பார்த்தாலே கதவை சாத்திக்குவாரு, அத்தா வீட்டில் இல்லப்பான்னு சொல்லும் பாரு, பார்த்தாலே திருச்சி ஓடிடுவாரு. மனிதர்களிடத்தில் திரும்ப திரும்ப கேட்டால் எரிச்சல் அடைவார்கள், சலிப்படைவார்கள், வெறுப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அப்படி இல்லை. நீ பலமுறை கேட்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான், பலமுறை என் அடியான் என்னிடத்தில் கெஞ்ச வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காமல் கொடுக்கக்கூடியவன் தான் இறைவன் என்பதை புரிய வேண்டும். மனிதர்கள் நமக்கு எவ்வளவுதான் நெருக்கமான உறவுகளாக சில பேர் இருந்தாலும் கூட எல்லோரிடத்திலும் எல்லா விஷயத்தையும் கேட்டற முடியாது. அப்படிதானங்க? சில தனிப்பட்ட விஷயங்கள், விவகாரங்கள் என்று இருக்கும், எல்லோரிடத்திலும் சொல்லிவிட முடியுமா? முடியாது. ஆனால் மிகப்பெரிய தனிப்பட்ட விஷயம் என்று இருக்கக்கூடிய பிரைவசி என்று என்கிற அந்த லிஸ்டில் வரக்கூடிய விஷயத்தை கூட அல்லாஹ்விடத்தில் நாம் சொல்ல முடியும். உரிமையோடு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் நாம் சொல்ல முடியும்.
மனிதர்களிடத்தில் எல்லா நேரங்களிலும் கேட்க முடியாது. குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் கேட்கணும். ஒரு மணிக்கு 2 மணிக்கு வீட்டு கதவை தட்டி அப்துல் காதர் பாய் வீட்டுக்கு கதவை அப்துல் காதர் பாய் ஒரு 10,000 ரூபாய் கடன் தேவைப்படுது கொடுங்கன்னு சொன்னால் மேலையும் கீழையும் பார்க்க மாட்டார். நேற்று வரைக்கும் நல்லா தானதான் இருந்தார், நைட்டு வரைக்கும் நல்லா தானே இருந்தார், என்ன ஆச்சு ஏது ஆச்சு நினைப்பாருங்களா இல்லைங்களா? ஆனால் அல்லாஹ்விடத்தில் நேரங்கள் காலங்கள் எதுவும் கிடையாது. எத்தனை மணிக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். 12 மணிக்கும் கேட்கலாம், 1 மணிக்கும் கேட்கலாம், 2, 3 என்று எத்தனை மணிக்கு எழுந்து நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்து கேட்டாலும் அவன் கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறான். மனிதர்கள் கேட்டால் கோபப்படுவார்கள், அல்லாஹ் கேட்காவிட்டால் கோபப்படுவான். எவ்வளவு பெரிய வித்தியாசம்! மனிதர்கள்ட்ட கேட்டா கோபப்படுவாங்க, என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு. ஆனா அல்லாஹ்ட்ட கேட்காவிட்டால் கோபப்படுவன் தான் ரப்புல் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யஸ்அலில்லாஹ யகுலப் அலை. யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் பார்க்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே இருக்கிற போது 2 கைதிகள் உள்ளே வந்தார்கள். இருவரும் கனவை கண்டதாய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஒரு மனிதர் சொன்னார், யூசுப் அவர்களே, நான் ஒரு கனவு கண்டேன். என் கனவிலே யாருக்கோ நான் பலரசங்கள் பிழிந்து கொடுப்பதை போல, பலரசங்களை ஊற்றுவதை போல இருந்ததுன்றார். இன்னொருவர் சொன்னாரு, என்னுடைய தலையின் மீது ஒரு ரொட்டி இருக்கிறது, அந்த ரொட்டியை பறவைகள் கொத்தி சாப்பிடுவதை போல கனவு கண்டேன்றாரு. 2 கனவையும் கேட்டுட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொன்னார்கள். யார் பலரசங்களை ஊட்டி கொடுப்பதை போல் கனவு கண்டாரோ அவர் விடுதலை செய்யப்படுவார், ஒரு அரசருடைய பணியாளராய் ஆகுவார், அரசருக்கு பலரசம் ஊட்டி கொடுப்பார் என்று சொன்னார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யார் தன்னுடைய தலையில் ரொட்டி இருப்பதாகவும் பறவைகள் கொத்தி சாப்பிடுவதாக கனவு கண்டாரோ அவர் இந்த சிறைச்சாலையில் கைதியாகவே மரணித்து போவார் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொன்னதை போலவே பறவைகள் கொத்தி சாப்பிடுவதை போல் கனவு கண்டவர் தூக்கிலிடப்பட்டார். அவருடைய உடல் பறவைகளால் கொத்தி சாப்பிடப்பட்டன. யார் பலரசங்களை ஊட்டி கொடுப்பது போல் கனவு கண்டாரோ விடுதலை செய்யப்பட்டார், அரசரின் பணியாளராய் மாறி போனார். செய்தி என்னவென்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கனவினுடைய விளக்கத்தை சொல்லிவிட்டு விடுதலை செய்யப்பட இருக்கக்கூடிய நபரிடத்தில் சொன்னார்கள், உஸ்குர்னி இந்த ரப்பிக், உன் எஜமானிடத்தில் என்னை பற்றி சொல்லு. அரசரிடத்தில் பணியாளராய் சேர்ந்ததற்கு பின்பு சிறையில் இது போன்று யூசுப் என்று ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார், எந்த தவறும் செய்யாமல் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று என்னை பற்றி சொல்லி எனக்கு விடுதலையை வாங்கித்தாய் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆன் சொல்கிறது, உஸ்குர்னி இந்த ரப்பி, உன் எஜமானிடத்தில் என்னை பற்றி கூறு என்று. இந்த செய்தியை சொன்னோனே, இந்த வார்த்தையை சொன்னோனே அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. சில மனிதர்களிடத்தில் உதவி தேடலாம், சாதாரணமாய் விஷயங்கள் கேட்கலாம் என்று இருந்தாலும் கூட நபிமார்கள் உலகத் தேவைகளை கூட அடுத்தவர்களிடத்தில் சொல்லிவிடக் கூடாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய எண்ணம். ஒரு நபி யூசுப் எப்படி படைப்பினங்களிடத்தில் கேட்கலாம் என்று அல்லாஹ்வுக்கு கோபம் வந்தது. தஃசீருல் குர்துபியிலே எழுதுகிறார்கள், உடனடியாய் ஜிப்ரீலை அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்டார்கள், யூசுஃபே, உன் சகோதரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டிய போது அந்த சதி திட்டத்தில் இருந்து உங்களை பாதுகாத்தவன் யார்? உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்ன்னு சொன்னாங்க. அடுத்ததாய் கேட்டார்கள், சரி, உன் சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னை பாலங்கிணற்றிலே தள்ளினார்கள் அல்லவா, அந்த கிணற்றில் இருந்து உன்னை பாதுகாத்தது யார்? அல்லாஹ் என்று சொன்னார்கள். அடுத்ததாய் கேட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யூசுஃபே, மன் அசீஸினுடைய மனைவி உன்னை தவறுக்கு இணங்குமாறு அழைத்த போது உன் மனதை அடக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து தவறின் பக்கம் சென்று விடாமல் பாதுகாத்தது யார்? அல்லாஹ் என்று சொன்னார்கள். நிறைய பெண்மணிகள் ஒன்று சேர்ந்து உங்களை சதிவலையில் வீழ்த்தி விடலாம் என்று திட்டம் தீட்டிய போது அப்பொழுது பாதுகாத்தவன் யார் என்று கேட்டார்கள். அல்லாஹ் என்றார்கள். ஜிப்ரீல் கேட்டார்கள், எல்லா காலங்களிலும் நேரங்களிலும் உங்களை பாதுகாத்தவன் அல்லாஹுவாக இருக்க இப்பொழுது மட்டும் இந்த அல்லாஹ்வை ஏன் விட்டீர்கள்? உங்களுக்கு உதவி செய்த, உங்களை காப்பாற்றி அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் ஏன் அந்த நபர்கிட்ட கேட்டீங்க என்ற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவறை உணர்ந்தார்கள். உடனே கரமேந்தி அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா இலாஹ் இப்ராஹிம் வ இஸ்ஹாக்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இறைவனே, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய இறைவனே, என் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய இறைவனே, தவறுதலாய் வார்த்தையை விட்டுவிட்டேன், மன்னித்து விடு, எனக்கு ரஹமத்து செய்வாயா அல்லாஹ் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், நீங்கள் செய்த தவறுக்கும் தண்டனை அனுபவித்துதான் ஆகணும். என்ன தண்டனை தெரியுமா? சீக்கிரமா வெளியேறலாம் நினைச்சுதானே இதை கேட்டேங்க, இன்னும் சில ஆண்டுகள் இந்த சிறையிலேயே நீங்கள் கைதியாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தண்டனை. இன்னும் சில ஆண்டுகள் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ரஹிமல்லாஹு யூசுப், யூசுஃபுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும். லௌலல் கலிமத்துல்லதி கால உذ்குருனி இன்த ரப்பிக், உன் எஜமானத்தை என்னை நிறைவு கூறு, என்னை பத்தி கூறு என்கிற வார்த்தையை மாத்திரம் அவர்கள் சொல்லாமல் இருந்திருந்தால் கூடுதலாய் 12 ஆண்டுகள் சிறையில் அவர்கள் கைதியாய் இருந்திருக்க மாட்டார்கள். அந்த ஒரு வார்த்தையை சொன்னதின் விளைவாய் அவர்கள் கூடுதலாய் 12 ஆண்டுகள் கைதியாய் இருந்தார்கள் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்கிறோம். எதற்கு சொல்கிறேன்? மனிதர்கள், படைப்பினங்கள் கேட்டால் கோபப்படுவார்கள், ஆனால் அல்லாஹ் தன்னிடத்தில் கேட்காவிட்டால் கோபித்துக் கொள்வான். எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் அடியார்களுடைய எல்லா தேவைகளுக்கும் கூப்பிட்ட மாத்திரத்தில் பதிலளிப்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். எவ்வளவு பெரிய சங்கடங்களில் மாட்டிக்கொண்டாலும் சரி, எவ்வளவு பெரிய சிரமங்களில் மாட்டிக்கொண்டாலும் சரி, அந்த சிக்கலில் தீர்ப்பதற்கும் சிக்கலில் இருந்து நம்மை வெளிக்கொண்டு வருவதற்கும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் துஆ மாத்திரம்தான். அந்த துஆவை எல்லா நேரங்களிலும் செய்வோமாக. அல்லாஹ்விடத்தில் நம் தேவையை கேட்டு பெற்றுக் கொள்வோமாக. எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த இரவினுடைய பரக்கத்தினால் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து எல்லா விதமான அருள்